வந்திருக்கும் முக்கிய செய்தி. டிடிஎஃப் வாசன் மதுரை போலீசில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை அண்ணாநகர் காவலர்கள் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கருணாகரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது பைக்கில் உயர் ரக பைக்கில் சாகசங்கள் செய்து அதை யூடியூபில் பதிவேற்றம் செய்து ஏகப்பட்ட வியூவர்ஸை யூடியூப் பெற்றுள்ளார் டிடிஎஃப் வாசன். இவருடைய இருசக்கர வாகன லைசன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கடந்த 15ஆம் தேதி இவர் காரில் மதுரை திருச்செந்தூருக்கு சென்றார். அவர் மதுரை ரிங் ரோடு வழியாக செல்லும் பொழுது செல்போன் பேசிக் கொண்டே வாகன விதிமீறல்களை மீறி வாகனம் ஓட்டினார் என்பது குறித்து மணிபாரதி என்ற காவலர் கொடுத்த புகாரின் பேரில் மதுரை அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் மதுரை நீதிமன்றம் இவர் 10 நாட்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் காலை 10 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் காலை 10 மணிக்கு கையெழுத்திட்டார். அப்பொழுது அண்ணாநகர் காவல் ஆய்வாளரும் விசாரணை அதிகாரியுமான அவர் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு அழைப்பாணை கொடுத்தார். அதில் நாளை காலை 10 மணிக்கு கண்டிப்பாக அவருடைய செல்போன் மற்றும் அவர் பதிவேற்றம் செய்த அந்த செல்போன் மற்றும் உரிய ஆவணங்களுடன் விசாரணை அதிகாரி முன்பு விசாரணைக்கு காலை 10 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை விடுத்துவிட்டார். அதாவது கையெழுத்து 20 என்பது ரெகுலராக நடந்து கொண்டிருந்த சூழலில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஏற்கனவே நீதிபதி காவல்துறையினர் எப்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்தாலும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். இந்த சூழலில் அந்த வீடியோ தொடர்பாக அந்த செல்போன் உள்ளிட்ட ஆவணங்களுடன் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.